கயபா தான் இயேசு கிறிஸ்துவை பிடித்த அந்த காலத்தில் தலைமை ஆசிரியனாக இருந்தார். இந்த தலைமை ஆசிரிய குடும்பம் என்று சொல்லுவது மிகுந்த செல்வாக்கு மிகுந்தவர்களாக அந்த சமூகத்தில் இருந்தார்கள். பலி மிருகங்களை விற்பனை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அதனால் பெரிய செல்வந்தர்களாக மாறி போனார்கள். அன்னாவுடைய பதவி காலம் பறி போனாலும் இவனிடம் கேட்டே மற்றவர்கள், அந்த சமயத்தில் தலைமை ஆசாரியர்களாக இருக்கிறவர்கள் இவனிடம் கேட்டே எல்லா காரியங்களையும் நிறைவேற்றக்கூடிய காரியத்தை செய்து வந்தார்கள். இப்பொழுது முதல் விசாரணையாக இந்த அன்னா இயேசுவை விசாரிக்கிறார். இந்த அன்னாவிற்கு இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன பதிலுக்காக உடனே அங்கிருந்த சேவகரில் ஒருவன் இயேசுவை அறைந்தான் என்று வாசிக்கிறோம். முதலில் இந்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை அறைந்தவன் இவன்தான். இந்த நிகழ்ச்சி யோவான் சுவிசேஷத்தில் மட்டுமே குறிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் விசாரிக்கப்படுவது அப்பொழுது தலைமை ஆசாரிய பொறுப்பில் இருந்த கயபாவிடம் போய் இயேசு கிறிஸ்துவானவர்